Hi dear students, today we are going to see the next unit. Unit 6, Subsidiary Books 1. Introduction. Business entities carry out transaction of different nature. The type of transaction depend on the nature of business and the management policy. Many transactions may be of respective type, that is similar nature of transaction take place repeatedly in a business entity. Therefore, transactions can be classified and grouped conveniently according to their nature. Generally, transactions are of two types: cash and non-cash transactions. It means credit. Cash receipts and payments can be grouped in one category and created transaction in another category. Thus, in practice, for easy, convenient, speedy, and appropriate maintenance of accounts, the main journal may be subdivided in such a way that a separate books is used for each category or group of transactions which are repetitive and sufficiently large in number. Each subdivision of the books is a special journal and a book of primary record or a book of primary entry or subsidiary book. இந்த வணிக நிறுவனங்கள் பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. இந்த நடவடிக்கைகளுடைய வகைகளை இந்த வணிகத்தின் இயல்பான தன்மை மற்றும் நிர்வாக கொள்கைகள் அடிப்படையில் அமையுது. ஸோ அந்த வணிகம் பல்வேறு நடவடிக்கைகள் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடியதாக இருக்குது. ஸோ அதாவது ஒத்த தன்மையுடைய நடவடிக்கைகளாக இருக்கும். ஸோ அந்த வணிக நிறுவனத்தில் திரும்ப திரும்ப நடைபெறுது. ஸோ எனவே அந்த நடவடிக்கைகளை தன்மைக்கு ஏற்றவாறு அந்த வசதியை நம்ம என்ன பண்ணோம், வகைப்படுத்தி குழுவாக்கப்படுது. ஸோ அந்த பொதுவாக அந்த நடவடிக்கைகள் என ரெண்டு வகையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் அண்டு நான் கேஷ் டிரான்சாக்ஷன், அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொக்க நடவடிக்கை மற்றும் ரொக்கம் இல்லாத நடவடிக்கை, அதாவது கடன் நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கைகளில் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த கேஷ் ரிசிப்ட்டு, இந்த கேஷ் பேமெண்ட்டு, இது ஒரு குழுவாகவோ, இந்த கடன் நடவடிக்கைகள் மற்றும் மற்றொரு குழுவாகவோ அமையுது. அதாவது கேஷ் பேஸ் பண்ணி ஒரு குழுவாகவோ, கிரெடிட்டை பேஸ் பண்ணி ஒரு குழுவாகவோ நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது எளிமையாக, வசதியாக, விரைவாக மற்றும் சரியான முறையில் அந்த கணக்குகளை பராமரிக்கிறதுக்கு இந்த முதன்மையான குறிப்பேடு, அதாவது ஜேர்னல் அப்படின்றது பல்வேறு துணையேடுகளை பாகுபடுத்தப்படுது. இது எவ்வாறு அப்படின்னு பார்த்தோம்னா, இது திரும்ப திரும்ப நடைபெறும் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான நடவடிக்கைகளை குழுவிற்கு அல்லது ஒவ்வொரு வகை இனத்திற்கும் தனித்தனி துணையேடு பராமரிக்கப்படும். அதாவது ஒவ்வொரு திரும்ப திரும்ப நிகழக்கூடியது அது தனித்தனியாக. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்னால் அதுக்கு தனியாக, சேல்ஸ்னால் அதுக்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி துணையேடை நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த ஒவ்வொரு குழுவிற்கும் அல்லது ஒரு வகையத்துக்கு தனியாக அந்த துணையேடு பராமரிக்கப்படுது. அவ்வாறு இந்த பராமரிக்கப்படுறதுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் சிறப்பு குறிப்பேடு, அதாவது ஸ்பெஷல் ஜேர்னல் அல்லது முதன்மை பதிவேடு, முதல் பதிவேடு, துணையேடு அப்படின்ட்டு இதுக்கு நிறையா பேர்கள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரைமரி என்ட்ரி ஆர் சப்சிடரி புக் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட், ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆர் நாட் பாஸ்டு when are recorded or made in subsidiary books. When journals is the only book of primary entry, it is possible for only one bookkeeper to enter transaction in it at a time. In case of business entities having large volume of transactions, one person cannot do all the recording work by himself. There is a need for subdivision of the bookkeeping work leading to the subdivision of the journal into parts or subsidiary
ஜேர்னல்ஸ். ஸோ அந்த துணை ஏடு அப்படின்றது அதை பதிவு செய்யும்போது குறிப்பேட்டில் இருந்து, அதாவது ஜேர்னல் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி அந்த ஜேர்னல் மட்டுமே இங்கே பதிவேடாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நேரத்தில் நிறுவனத்துடைய நடவடிக்கைகளை ஒரே கணக்காளரால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். அந்த பிஸ்னஸ் நிறுவனத்தில் இந்த நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும்போது ஒருவரால் அனைத்து நடவடிக்கைகளையும் பதிவு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கணக்கேடுகளை பராமரிக்கிறதுக்கு வேலை பகிர்வு அவசியமாக இருக்குது. இதன் விளைவாக அந்த ஜேர்னலை பல பிரிவுகளாக அல்லது துணை குறிப்பேடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை எப்படி பிரிச்சுக்காங்க? ஜேர்னல் இன்டு பார்ட்ஸ், பல பிரிவுகளாகவும், அல்லது சப்சிடரி ஜேர்னல்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக், மீனிங் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். Subsidiary books are subdivision of journal in each of transaction of similar nature or recorded. These are the books of primary entry. Instead of recording in one journal, the transaction are recorded in a number of prescribed books. The துணை ஏடு, அதாவது சப்சிடரி புக் அப்படின்றது எதுலேருந்து வந்துன்னா ஜேர்னலில் பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ஒவ்வொரு சப்சிடரி புக்குக்கும் ஒத்த தன்மையுள்ள நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுது. ஸோ இவைகள் முதன்மை பதிவேடாக இருக்குது. ஒரே குறிப்பேட்டில் பதிவு செய்வதற்கு பதிலாக இந்த நடவடிக்கைகள் பல்வேறு உரிய ஏடுகளில் பதிவு செய்யப்படுது. இது என்ன பண்ணுறாங்க? ஒரே சமயத்தில் பல்வேறு உரிய ஏட்டில் அவங்க பதிவு செய்யப்படுது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்சிடரி புக். தென் நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். The number of subsidiary books may vary according to the requirements of each business, based on the nature of business and the volume of transactions. The following subsidiary books are maintained. ஸோ இப்போ சப்சிடரி புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவைக்கு ஏற்ப அது மாறுபாடாக இருக்கும். ஸோ வணிகத்தன்மை மற்றும் நடவடிக்கை அளவிற்கு ஏற்ப அது பராமரிக்கப்படுது. ஸோ டிரான்சாக்ஷன் ரெண்டு விதமாக இருக்குது. எப்படி? கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த கேஷ் டிரான்சாக்ஷனில் என்னென்ன வரும்? கேஷ் புக் மட்டும்தான் வரும். பட் கிரெடிட் டிரான்சாக்ஷனில் என்னென்ன வரும்? பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக், ஜேர்னல் ப்ராப்பர். இந்த 7 இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷனில் வரும். ஸோ இந்த 7 பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம சம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நல்ல First point, subsidiary book for entering cash transaction is cash book. Cash transaction entry ஆயிடுச்சு அப்படின்னா அது எங்கே வரும்? cash புக்குக்கு போயிடும். Then subsidiary book, it means special journal for entering non-cash transaction. ஸோ என்னது? cash transaction இல்லாமல் அந்த என்டர் ஆச்சு அப்படின்னா எது வரும் அப்படின்னு பாரு. பர்ச்சேஸ் புக் ஆர் பர்ச்சேஸ் ஜேர்னல் ஃபார் ரெக்கார்டிங் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் விச் த ட்ரேடர் டீல்ஸ். ஸோ இந்த பர்ச்சேஸ் புக்கோ அல்லது பர்ச்சேஸ் ஜேர்னல்னு அதுக்கு பேர். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், கடனுக்கு வாங்கிய கூட்ஸு பற்றின டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரி போட போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், சேல்ஸ் புக் ஆர் சேல்ஸ் ஜேர்னல் ஃபார் ரெக்கார்டிங் ஒன்லி கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் டெல்ட் இன் பை த ட்ரேடர். இங்கே என்ன பண்ணுறாங்க? சேல்ஸ், என்ன சேல்ஸ் மட்டும் இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ்.
அதனை பற்றி உள்ள டீட்டெயில் மட்டும்தான் இந்த சேல்ஸ் புக்கில் வரும். The next one, purchase return or return outward book. For regarding return of goods purchased by the trader for which no cash is immediately received. ஸோ இங்கே என்ன எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெகார்டிங் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸு ரிட்டர்ன் ஆகுது ட்ரேடர்கிட்ட இருந்து. அது எப்படி? நோ கேஷ் இஸ் இம்மீடியட்லி ரிசீவ்டு, கேஷ் இம்மீடியட்டாக ரிசீவ் ஆகாத போது ரிட்டர்ன் ஆணுச்சு அப்படின்னா. தென் நெக்ஸ்ட்டு sales return or returns inward book. For regarding the goods returned, it means out of previous sale by customer for which no cash is immediately paid. அந்த நிறுவனம் அந்த ரொக்கம் எதுவும் உடனடியாக கொடுக்காமல் இருந்ததுன்னா அந்த விற்ற சரக்கை அந்த வாடிக்கையாளர்கிட்ட திரும்ப பெற்றதை பதிவு செய்ய பயன்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், பில்ஸ் ரிசீவபிள் புக். டு ரெக்கார்ட் பில்ஸ் ட்ரான் ஆர் ப்ராமிசரி நோட் ரிசீவ்டு. அதாவது இந்த பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பில்ஸ் ட்ரான் பண்ணதையோ அல்லது ப்ராமிசரி நோட் ரிசீவ் பண்ணதையோ ரெக்கார்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. த நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் புக். To record bills accepted or promissory note given. பில் அக்செப்ட் பண்ணதையோ அல்லது ப்ராமிசரி நோட்டு கிவன் கொடுத்ததையோ நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க இங்கே என்ட்ரி போடுறது. தென் நெக்ஸ்ட்டு ஜேர்னல் ப்ராப்பர். த ஜென்ரல் ஜேர்னல் ஆர் ஆல் பர்பஸ் ஜேர்னல் டு ரெக்கார்ட் transaction which do not find a place and the above 7 subsidiary book. இந்த குறிப்பேடு அதாவது இந்த பொது குறிப்பேடு அதாவது ஜென்ரல் ஜேர்னல்லையோ அல்லது ஆல் பர்பஸ் ஜேர்னல்லையோ இது என்ன பண்ணுறாங்க பதிவு செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த மேலே சொல்லியிருக்கிற அந்த 7 பாயிண்ட்லேயும் அது பதிவு செய்ய முடியாத நடவடிக்கைகளை இதில் பதிவு செய்யப்படுது. These are all the types of subsidiary books. Then next one, advantages of subsidiary book. The advantage of maintaining subsidiary book can be summarized as under. First one, proper and systematic record of business transaction. All the business transactions are classified and grouped conveniently as cash and non-cash transaction, which are further classified as credit purchases, credit sales or return, etc. as separate book are used for each type of transaction. Individual transactions are properly and systematically recorded in the subsidiary book. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் கேஷ் நடவடிக்கைகளும் கேஷ் இல்லாத நடவடிக்கைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஷ் இல்லாத அதாவது கிரெடிட் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை கடன் அதாவது கடனுக்கு வாங்கின பர்ச்சேஸ், கடனுக்கு விற்ற சேல்ஸ் மற்றும் அதை திரும்ப பெறக்கூடியது. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக அதற்கான புக்கில் நம்ம பயன்படுத்தி அந்த டிரான்சாக்ஷனை சரியான முறையில் நம்ம பதிவு செய்ய பயன்படுத்தக்கூடியதான் இந்த ப்ராப்பர் அண்டு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், கன்வீனியன்ட் போஸ்ட், வசதியான எடுத்தெழுதுதல். All the transaction of particular nature are recorded at one place, that is in one of the subsidiary books. For example, all credit purchases of goods are recorded in the purchase book and all credit sales of goods are recorded in the books
it facilitates posting to purchase account, sales account and concerned personal account. ஸோ இந்த அனைத்து நடவடிக்கைகளும் ஒரே தன்மையுடையவர்கள் ஒரே இடத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட துணையேட்டில் பதிவு செய்யப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், கடனுக்கு வாங்கிய பர்ச்சேஸ், இது என்ன பண்ணுறாங்க, அனைத்து சரக்குகளும் பர்ச்சேஸ் ஏட்டில் பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி கடனுக்கு விற்ற ப்ராடக்டை, ஸோ இது எல்லாத்தையும் எதில் பதிவு பண்ணுறாங்க, சேல்ஸ் புக்கில் பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இது பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனை குறிக்கக்கூடியதாகவும் நம்ம எடுத்து எழுதுறத ஈஸியாக இருக்கிறதுக்கு இருக்குது பர்சனல் அக்கௌண்ட்டில். These are the convenient posting. The next, division of work. As journal is subdivided, the work will be subdivided and different persons can work on different books at the same time and the work can be speedily completed. இந்த குறிப்பிட்ட பல துணையேடு பிரிவுகளாக பிரிக்கப்படுறதால இந்த வேலை பகிர்வு அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது. அதனால் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு துணையேடுகளை ஒரே நேரத்தில் பதிவு செய்யவும் முடியுது. சரி, எனவே பணி எப்படி இருக்குது, விரைவாக இருக்குது. ஒவ்வொரு புக்கும் தனித்தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணலாம். அதனால் அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் என்னாகும், ஈஸியாக முடிக்கலாம். த நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி. The subdivision of work gives the advantage of specialization. When the same work is done by a person repeatedly, the person becomes efficient in handling it. The specialization leads to efficiency in accounting work. இந்த வேலை பகிர்வு அப்படின்றது அதனுடைய காரணமாக இந்த சிறப்படைதல் தன்மை நன்மை கிடைக்குது. ஒரு நபர் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதால அந்த வேலையை கையாள்வதில் அவர் திறமை அதிகரிக்குது. ஸோ ஒருத்தர் ஒரே புக், அதாவது பர்ச்சேஸ் புக்னால் பர்ச்சேஸ் என்ட்ரி மட்டுமே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா பல கடையிலேருந்து நம்ம அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஷாப்போடைய அக்கௌண்ட்டு எந்த பேஜில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதேமாதிரி சேல்ஸ் புக் மெயின்டைன் பண்ணுறவங்களும். ஸோ அதனால் அந்த திறமையை அவங்க அதிகரிக்கிறதா இருக்கும். அவ்வாறு அந்த சப்சிடரி புக்கை பராமரிக்கிறதன் காரணமாக அந்த கணக்கியல் வேலை திறனும் அதிகரிக்க அவங்களுக்கு வழிவகுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஹெல்ப்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங். Subsidiary book provide complete detail about every type of transaction separately. Hence, the management can use the information as the basis for deciding its future action. For example, information regarding sales return from the sales return book will enable the management to analyze the cost for sales return and to adopt effective measure to remove deficiencies. இந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் முழு விவரமும் தனித்தனியாக இந்த சப்சிடரி புக் மூலமாக கிடைக்கிது. ஸோ இந்த விவரங்கள் அந்த நிர்வாகம் எதிர்கால முடிவெடுத்தலுக்கு ஈஸியாக பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் ரிட்டர்ன், அந்த இதில் எவ்வளோ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு, என்ன காரணங்களுக்காக ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அந்த வழியை அவங்க ஈஸியாக அந்த குறைபாடை தவிர்க்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், prevents error and frauds. Internal check becomes more effective as the work can be divided in such a manner that the work of one person is automatically checked by another person. With the use of internal check, the possibility of occurrence of errors or fraud may be avoided or minimized. அந்த சோதனையில் ஒருவருடைய வேலை தானாகவே மற்றொருவரால் சோதனை செய்யப்படுறதால அது மிகவும்
திறன் வாய்ந்ததாக அமையுது. இந்த துணையேட்டில் இந்த பராமரிப்பு அந்த சோதனையை பயன்படுத்துறது மூலமாக இந்த பிழைகளோ அல்லது மோசடியோ தடுக்கப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம். தென் availability of requisite information at a glance. When all transactions are entered in one journal, it is difficult to locate information about a particular item. When subsidiary books are maintained, details about a particular type of transaction can be obtained from subsidiary books. The maintenance of subsidiary book helps in obtaining the necessary information at a glance. இந்த அனைத்து நடவடிக்கைகளும் ஒரே குறிப்பேட்டில், அதாவது ஒரே ஜேர்னலில் பதிவு செய்தால் ஒரு குறிப்பிட்ட விவரத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சப்சிடரி புக்கை பராமரிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையோட அனைத்து விவரங்களும் அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தேவையான தகவல்களையும் பெற முடியும். ஸோ அந்த சப்சிடரி புக்கை பராமரிக்கிறது மூலமாக தேவையான விவரங்களை மேலோட்டமான முறையில் எளிதாக பெற முடியும். சும்மா பார்த்ததுமே ஈஸியாக இன்ஃபர்மேஷனை நம்ம அதில் இருந்து கேதர் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், detailed information available. As all transactions relating to the particular item are entered in a subsidiary book, it gives detailed information. It is easy to arrive at monthly or quarterly totals. ஸோ ஒரு குறிப்பிட்ட தன்மையுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த சப்சிடரி புக்கில் பதிவு செய்யப்படுவதால் அதனுடைய முழுமையான தகவல்களை பெற முடியுது. ஸோ மாதந்தோறுமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ எப்படி அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி மொத்த விவரங்களையும் எளிதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், சேவிங் இன் டைம். As there are many subsidiary books, work of entering can be done simultaneously by many persons. Thus, in time, accounting work can be completed quickly. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சேவிங் இன் டைம், நேரத்தை சேமிக்குது. எப்படி அந்த பல்வேறு கணக்கை ஒரே நேரத்தில் பல்வேறு நபர்கள் அந்த பதிவு செய்கிறாங்க. ஸோ அந்த பதிவின் மூலமாக நேரத்தை சேமிக்க முடியுது, அந்த கணக்கிய வேலையும் விரைவாக முடிக்க முடியுது. தென் லாஸ்ட் ஒன், லேபர் ஆஃப் posting is reduced. Labor of posting is reduced as posting is made in periodical totals to the impersonal account, for example purchase account. The next நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்ட், அதாவது பேரீட்டில் எடுத்து எழுதக்கூடிய சுமை குறையுது. இந்த ஆள்சார் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எடுத்து எழுதப்படுறதால அதில் உள்ள சுமை குறையுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லேருந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து எழுதக்கூடியது இருக்குது. தென் these are all the advantages of subsidiary books. Then next topic, purchase book. Purchase book is subsidiary book in which only credit purchase of goods are recorded. When business want to know the information about the credit purchase of goods at a glance, the information can be made available if purchases of goods on credit are separately recorded. இப்போது ஒரு பர்ச்சேஸ் புக் அப்படின்றது சப்சிடரி புக்கில் வரக்கூடிய ஒன்று. இது எப்படி வருதுன்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் ரெக்கார்டட், கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்த கூட்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய புக்கு. அதாவது கடனுக்கு சரக்கு வாங்கியதை மட்டுமே பதிவு செய்யப்படுது. இந்த பிஸ்னஸில் கடனில் பர்ச்சேஸ் செய்கிறத
உடனடியாக அறிஞ்சு கொள்றதுக்கு அவை தனியாக பதிவு செய்யப்படுறது மூலமாக மட்டுமே முடியும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ப்ராடக்ட் அப்படின்னா கடனுக்கும் வாங்கியிருப்போம், கேஷுக்கும் வாங்கியிருப்போம். ஸோ எல்லா என்ட்ரியும் ஒன்றாவே பதிவு பண்ணிட்டே இருந்தோம்னா யார்கிட்ட இருந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு கேஷுக்கு வாங்கியிருக்கோம் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காகவே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடனுக்கு வாங்கியதை அப்படின்றத மட்டும் தனியாக நம்ம பதிவு பண்ணக்கூடியதுக்கு ஒரு புக்கை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் புக். இந்த பர்ச்சேஸ் புக்கில் என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னா கடனுக்கு வாங்கினது மட்டும்தான் என்ட்ரி ஆகும். கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் இங்கே என்ட்ரி ஆகும். நல்லா மைண்டில் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ஹியர் மீன் the item in which the business entity is dealing. In other words, it is the item which is purchased for regular sales. For example, furniture will be treated as goods in the case of the firm dealing in furniture. For other firms which are not dealing in furniture, it will be an asset. Hence, while recording transactions in the purchase book, it must be ascertained whether the credit purchase is related to the item in which the firm is dealing. Purchase of assets and purchase of goods for cash are not entered in purchase book. இந்த சரக்கு அப்படின்றது இந்த நிறுவனம் எந்த பொருளை வணிகத்திற்கு வாங்கி விற்கிறதோ அவற்றை குறிக்கும். ஒரு பொருளை வாங்கி விற்பனை செய்கிறது மட்டும்தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது குறிக்கக்கூடியது. அதாவது வழக்கமாக இந்த விற்பனை செய்வதற்காக நிறுவனம் வாங்கக்கூடிய பொருளை தான் இது குறிக்கிறது. சொந்த பயனுக்காக வாங்கக்கூடியது இங்கே என்ன பர்ச்சேஸ்னு சொல்லக்கூடாது. வாங்கி மறுபடியும் அதை விற்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு கம்பெனியில் அதை என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கு, அதாவது பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ்னு குறிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்பது ஃபர்னிச்சர். இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் கூட்ஸ். அது என்ன, அது ஒரு சொத்தாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபர்னிச்சரை இந்த வணிகம் செய்யும்போது நிறுவனத்திற்கு அந்த ஃபர்னிச்சர் ஒரு ப்ராடக்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த ஃபர்னிச்சரை வழக்கமாக விற்பனை செய்யாத மற்ற நிறுவனங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர் ஒரு சொத்தாக இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு என்னவாக இருக்குது, அது ஒரு ப்ராடக்டாக இருக்குது. பட் அதை விற்பனை செய்யாததுக்கு அவங்களுக்கு என்னவாக இருக்குது அந்த ஃபர்னிச்சர், அது ஒரு அசட்டாக இருக்கும். எனவே இந்த பர்ச்சேஸ் புக்கில் இந்த நடவடிக்கைகளை பதிவு செய்யும்போது கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கையாளும்போது அந்த ப்ராடக்ட் என்பதை உறுதி செய்யணும். அந்த சொத்து வாங்கினாலோ அந்த சரக்குகளை கேஷுக்கு வாங்கினாலோ அந்த கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்யக்கூடாது. அது சொத்தாக வாங்கியிருந்தாலும் சரி கேஷுக்கு வாங்கியிருந்தாலும் சரி இங்கே வராது. கிரெடிட்க்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வரும். ஓகே, தென் format of purchase book or purchase journal. Date, particular, then invoice number, ledger folio, then amount, inner column outer column. Inner column details, outer column total. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா நம்ம எழுத வேண்டியதை எழுதிட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னு மட்டும் நம்ம எழுதணும். இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கும், பாரு, உனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒன்று பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட் எதை குறிக்கும் அப்படின்னு பாரு. இன் த டேட் காலம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் இஸ் ரெக்கார்டட். அதில் என்ன பண்ணும், அந்த ப்ராடக்டை வாங்கின தேதியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கடன் நடவடிக்கை நிகழ்ந்த ஆண்டு, அது எந்த மாதம் எந்த தேதியில் இடம்பெறுதோ அதை பற்றி குறிக்கக்கூடியது அந்த டேட். தென் பர்டிகுலர், in this column the name of the supplier from whom goods have been purchased and detail of goods purchased are given. இந்த காலத்தில் நம்ம யார்கிட்ட இருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய டீட்டெயில்ஸை அங்கே ரெக்கார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் த நேம், quantity, quality,
எல்லாமே அங்கே வரும். குவான்டிட்டி வரும், குவாலிட்டி, யார்கிட்ட இருந்து வாங்கினோம், ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், ஸோ எல்லா டீட்டெயிலும் அங்கே ரெக்கார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் இன்வாய்ஸ் நம்பர். இன்வாய்ஸ் நம்பர் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை த செல்லர் ஆஃப் குட்ஸ். இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? செல்லர் ஆஃப் குட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் த குட்ஸ். இது என்னாகும்? கூட்ஸுடைய டீட்டெயில்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்கும். தென் லட்ஜர் ஃபோலியோ. லட்ஜர் ஃபோலியோ அப்படின்றது அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை எந்த பேஜில் அந்த லட்ஜரில் எழுதிக்கிறோம் அப்படின்றத குறிக்கக்கூடியதாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு அமௌண்ட் காலம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் காலத்தில் என்ன டீட்டெயிலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் காலம். டோட்டல் அமௌண்ட் காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டலாக இருக்குது அப்படின்றத குறிக்கக்கூடியதாக இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இன்வாய்ஸ். Entries in the purchase day book are made from invoice, which are popularly known as bills. Invoice is a business document or bill or statement prepared and sent by the seller to the buyer, giving the details of goods sold, such as quantity, quality, price, total value, etc. Thus, the invoice is a source document of prime entry both for the buyer and the seller. பர்ச்சேஸ் புக்கில் பதிவாகக்கூடிய இடாப்பில் இருந்து செய்யப்படுது. ஸோ இந்த இடாப்பு ரசீதை அப்படின்ட்டு அழைக்கலாம். இதை அதாவது இன்வாய்ஸ் பில் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஸோ அந்த இன்வாய்ஸ் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்னுடைய ஆவணம் அல்லது அதனுடைய ரசீதுன்னு சொல்லலாம், அல்லது அறிக்கைன்னு சொல்லலாம். இதை இந்த ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடியவங்க தயார் செய்து அந்த சரக்கை வாங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் விற்பனை செய்யப்படுது. இந்த சரக்கினுடைய அளவு, தரம், விலை, மதிப்பு போன்ற விவரங்கள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ எனவே இந்த இன்வாய்ஸ் அப்படின்றது வாங்குறவங்க மற்றும் விற்பவங்களுக்கு இருவருக்கும் ஒரு முதன்மையான ஆவணமாக இருக்குது. The next one, trade discount. Trade discount is a deduction given by the supplier to the buyer on the list price or catalog price of the goods. It is given as a trade practice or when goods are purchased in large quantities. It is shown as a deduction in the invoice. Trade discount is not recorded in the books of accounts. Only the net amount is recorded. For example, suppose the sale of goods for rupees 10,000 was made and 10% was allowed as trade discount. The entry regarding sales will be made for 9,000. 10,000 minus 10% of 10,000. In the same way, purchase of goods will also recorded purchases as 9,000. ஸோ இந்த வியாபாரத்தில் தள்ளுபடி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விற்பனையாளரால் வாங்குபவருக்கு இந்த சரக்குகளுடைய பட்டியல் விலையிலிருந்து குறைத்து வழங்குவதாக இருக்கும். இது இந்த வியாபாரத்தில் வழக்கமாகவோ அல்லது சரக்குகளை அதிக எண்ணிக்கையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ போது இது வழங்கப்படுது. இது இந்த இன்வாய்ஸ்லேருந்து கழித்து காண்பிக்கிறது. இந்த வியாபார தள்ளுபடி கணக்கில் பதிவு செய்யப்படுறது கிடையாது. இந்த தள்ளுபடி போக நிகர தொகை மட்டுமே இங்கே பதிவு செய்யப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சரக்குகளை விற்பனை செஞ்சது சேல்ஸுக்கு 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க, அதில் 10% தள்ளுபடி அளிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ? 10% 10,000க்குன்னா 1,000 ரூபாய். அது போக மீதி எவ்வளோ வருது? 9,000 மட்டும்தான் இங்கே இந்த சேல்ஸ் புக்கில் பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி தான் வாங்குறவங்களுக்கு, அதாவது கொள்முதல் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் அங்கே 9,000க்கு அவங்க என்டர் ஆகும். இது நெக்ஸ்ட்டு சம்மு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.
Okay, dear student, we will meet in next class.